குரு வாழ்க குருவே துணை. அதிகமாக என்கிட்ட கேட்குறாங்க மல்டிப்ளெக்சர் டீமல்சர் பற்றி. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். மல்டிப்ளெக்சரு எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. மல்டிப்ளெக்சர் பல வகையில் யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோன், அதாவது கம்யூனிகேஷன் லைன். பல கால் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் அத்தனை காலும் ஒரே டயத்தில் அட்டன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு தான் செலக்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் இந்த மல்டிப்ளெக்சர். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி அதை பற்றி சொல்ல போகிறேன். மெனி இன்புட் ஒன் அவுட்புட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 4 இன்புட் 1 அவுட்புட் மல்டிப்ளெக்சரை பற்றி சொல்கிறேன். இதுக்கு 4 இன்புட்டு 2 செலக்டர் லைன். இந்த செலக்டர் லைன் S0 S1 வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. எதை D0 D1 D2 D3ன்னு உள்ளது. இந்த S0 S1 செலக்டர் வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய டேட்டா என்னவா வேணுமோ அது இந்த S0 S1 தான் எடுத்து கொடுக்கும். அதாவது D0 D1 D2 D3 எது வேணுமோ நீங்கள் எது செலக்ட் பண்ணணுன்னா D0 D1, அதாவது செலக்டருக்கு S0 S1 வச்சுக்கணும். இதில் என்ன 00 01 10 11 எதை வச்சு நீங்கள் கொடுக்கீங்களோ அதை உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் 4x1. இதுவும் லாஜிக் கேட்ஸை பற்றி லாஜிக் கேட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். 3 இன்புட் AND கேட்டு, 4 இன்புட் OR கேட்டு, ஒரு 2 இன்புட் NOT கேட்டை இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரே ஐசியை வச்சு 8 to 1 மல்டிப்ளெக்சர் எப்படி பண்ணுறோன்னு பார்க்குறேன். 8 இன்புட் டேட்டா கொடுக்குறோம். 3 செலக்டர் முக்கியமானது. இதில் E பார், அதாவது ஸ்டோப், இதுக்கு 0 தான் அப்ளை பண்ணணும். D0 to D7, அதாவது D0 D1 D2 D3 D4 D5 D6 D7 இது பூரா டேட்டா லைன். S0 S1 S2 இது செலக்டர் லைன். இதில் அவுட்புட் ஒய் பார் நம்ம எடுத்துக்கிட வேண்டாம், ஒய்யே போதும். என்ன கொடுக்குறோமோ அதை செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். இதில் அவுட்புட் பின் 5th. அடுத்தபடியாக 16x1 இதுக்கு செலக்டர் லைன் 4 4. இதுக்கு கண்டிப்பாக VCC கிரவுண்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கொடுத்துருங்க. இந்த 16x1 ஒரே ஐசியை யூஸ் பண்ணுறோம். 74150. இந்த 150 ஐசியை யூஸ் பண்ணி 16 இன்புட் கொடுக்குறோம். ஒரே ஒரு அவுட்புட் எடுக்கிறோம். 4 செலக்டர் லைனை யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து உங்களுக்கு டிமல்டிப்ளெக்சர் சொல்கிறேன். ஒரு டேட்டாவை கொடுக்குறோம், செலக்டரை வச்சு மினி அவுட்புட் எடுக்கிறோம். அதாவது ஒரு இன்புட் கொடுக்குறோம், 4 அவுட்புட் கொடுக்குறோம். 1x4. ஒரு இன்புட் கொடுக்குறோம், 8 அவுட்புட் எடுக்கிறோம். 1 to 8. ஒரு இன்புட் கொடுக்குறோம், 16 அவுட்புட் பார்க்குறோம். இதை தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இது லாஜிக் கேட்டை வச்சு 1 to 4 டிமல்டிப்ளெக்சர். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா 4 to 1 மல்டிப்ளெக்சர் நீங்கள் பண்ணீங்கள்ல, அந்த மல்டிப்ளெக்சரில் அந்த 6 கேட்டை எடுத்துருங்க. இன்புட்டு 4 இன்புட் வச்சுருப்பீங்க, அதையெல்லாம் ஒன்றா ஷார்ட் பண்ணி வச்சுருங்கிற பண்ணிட்டேன்னா இதுதான் 1 to 4 டிமல்டிப்ளெக்சர். இதுவே 1 to 4 டிமல்டிப்ளெக்சர் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அடுத்தபடியாக உங்களுக்கு 1 to 16 இது ஒரே ஒரு ஐசியை யூஸ் பண்ணலாம். 74154 இதுக்கு 4 செலக்டர், ஒரு இன்புட் கொடுக்குறோம், 16 அவுட்புட் பார்க்குறோம். இது டிமல்டிப்ளெக்சர் தான். 1 to 16 இதுதான் டிமல்டிப்ளெக்சர். நீங்கள் இந்த மல்டிப்ளெக்சரையும் டிமல்டிப்ளெக்சரும்